வணக்கம் நண்பர்களே. நாம இந்த ஆரோக்கிய பதிவில் நெல்லிக்காயில நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்க போறோம். தினமும் நம்ம நெல்லிக்காய் சாப்பிடும்போது நமக்கு நிறைய விட்டமின்கள், நார்ச்சத்துக்கள், சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், கால்சியம், நியாசின், ஃபோலேட், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்துள்ளன. தினமும் நெல்லிக்காய் சாப்பிட்டு வர உடலுக்கு பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று அதிக சுறுசுறுப்பாக நம்ம உடல் இயங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்திக் கொள்ளலாம். நெல்லிக்காய் எடுத்து கொள்ளும்போது கிடைக்கும் மருத்துவ குணங்கள் பற்றி விளக்கமாக பார்க்கும் முன்னால் இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்க கொடுத்து இந்த தகவல உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு ஆரோக்கியமான பதிவு. சரி வாங்க நண்பர்களே, இப்ப வீடியோக்குள்ள போலாம். மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த கோளாறுகள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். அதிக நேரம் கண் விழிக்கிறது, இறைச்சி உணவுகளை அதிகம் சாப்பிடுவது, உடல் உஷ்ணம் போன்ற காரணங்களால பலருக்கும் மலச்சிக்கல், மலக்கட்டு மற்றும் செரிமான கோளாறு ஏற்படுது. தினமும் காலையில் நெல்லிக்காய் சாப்பிட்டு வரும்பொழுது குடலில் இருக்கும் அசுத்தங்கள் வெளியேறிடும். வாயு தொல்லைகளெல்லாம் முழுமையாக நீங்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரணம் நாளங்களினுடைய சுரப்பை சரிசெஞ்சி அஜீரணம் கோளாறுகள் ஏற்படுவதை முற்றிலுமாக நெல்லிக்காய் தடுக்கிறதால சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானமாவதற்கு நெல்லிக்காய் உதவிகரமாக இருக்கும். தோல் சுருக்கம், தோல் வறட்சி குணமாக நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். சர்ம நலத்துக்கு சிறந்த ஒரு அருமருந்தா நெல்லிக்காய் இருக்கு. நெல்லிக்காய் தினமும் காலையில் அருந்துபவர்களுக்கு இரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்துமே வெளியேறி தோலில் உள்ள இறந்த செல்கள் நீங்கி சருமம் பொலிவாகும். மேலும் முகப்பரு பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு முகப்பரு ஏற்படாமல் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தையும் நெல்லிக்காய் கொடுக்கும். தோல் செல்கள் மாற்றமடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படும் தோல் வெளுத்தல் குறைபாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு நெல்லிக்காய் அருந்துவது நல்ல பலனை தரும். இதய பாதிப்புகளை தடுப்பதற்கு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஆர்த்ரோ ஸ்க்ளிரோசிஸ் எனப்படுவது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்கள்ல அதிக கொழுப்பு படிந்து சீராக இரத்தம் செல்வதை தடுத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த கொழுப்பு படிவதை தடுக்க நெல்லிக்காய் எடுத்துக் கொள்ளலாம். நெல்லிக்காயில ஆன்டிஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள், பெக்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருள்கள் அதிகமாக இருக்கு. இது நமது உடல்ல இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள்ல படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்கள் நீக்கிடும். இப்படி கெட்ட கொலஸ்ட்ரால்கள் படிவதை தடுக்கிறதால மாரடைப்பு போன்ற இதயம் நாடி நரம்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படாமல் தடுக்க உறுதுணையாக இருக்கும். சுவாச நோய்கள் சரியாவதற்கு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். நெல்லிக்காயில விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கு. இந்த விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டிருமலை வேகமாக குணப்படுத்துது. காச நோயலா பாதிக்கப்பட்டவர்கள், அடிக்கடி நெஞ்சு அடித்துக் கொள்வது போன்ற உணர்வு இருப்பவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் அருந்தும்போது வறட்டிருமல் குறைந்து சீராக சுவாசிக்க உதவுவது. நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல்ல இருந்து இரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான விஷயத்துல போறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கச் செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்பாடு வேகமெடுக்க ஆரம்பிக்கும். இதனால மூளைக்கு சீராக இரத்தம் செல்வதை உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் அருந்துபவர்களுக்கு சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படுகிறது. மேலும் நமது ஞாபக சக்தி நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும்போது அதிகரிக்கும். பார்க்கின்சன், அல்சீமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் குறையும்.
மூளை வளர்ச்சி குன்றிய நிலை ஏற்படாமல் தடுக்கும். கண் பார்வை தெளிவாக நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களின் பார்வை திறனும் நன்றாக இருக்க வேண்டும் என்று மிகவும் அவசியமானதாகவும். ஆனா இப்போலாம் நிறைய பேருக்கு கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுது. இதுக்கு காரணம் ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது. ஃபோன், லேப்டாப் அதிகமாக பயன்படுத்துவது. இந்த மாதிரி கண்களிற்கு அழுத்தம் தரும் செயல்கள செய்வது. இதனால வருங்காலத்துல கண்புரை, கண் பார்வை குறைவு, கண்மங்கல் ஏற்படாம இந்த நெல்லிக்காய் தடுக்குது. கண்களோட ஆரோக்கியத்திற்கு நெல்லிக்காய் இன்றியமையாத பொருளா இருக்கு. வளரக்கூடிய குழந்தைகள் முதல் இளைஞர்கள், பெரியவர்கள் வரை அனைவருக்கும் எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டும் என்பது அவசியம். அப்படி வலிமையான எலும்புகள் உருவாவதற்கு கால்சியம் போன்ற எலும்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய தாதுக்கள் இருக்கிற உணவுகளை அதிகமாக சாப்பிடணும். மூட்டுவலி, வீக்கம், எலும்பிறுக்கி, முடக்குவாதம், பக்கவாதம், எலும்பு தேய்மானம் போன்ற நோய் உள்ளவர்களும் வராமல் தடுக்க நினைப்பவர்களும் நெல்லிக்காய் கண்டிப்பாக உண்ண வேண்டும். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவர்கள் நெல்லிக்காய் கண்டிப்பாக காலை நேரத்துல சாப்பிடலாம். நெல்லிக்காயில பைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்துக்கள் அதிகம் இருக்கு. தொடர்ந்து காலையில் அருந்தி வர உடலில ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்புச் சத்துகளையும் கரைத்து அதை உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடல் எடையை நெல்லிக்காய் எவ்வித பக்கவிளைவும் இல்லாம குறைக்கும். தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கும்படியான உணவுகளை தொடர்ந்து சாப்பிட வேண்டும். நெல்லிக்காய் தினமும் காலை வேளையில அருந்துவருக்கு விட்டமின் சத்துக்கள் அனைத்தும் கிடைத்து தலைமுடி செழித்து வளரும். பொடுகு, பேன் தொல்லை இதெல்லாம் தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும், அதனால் தலைமுடி உதிர்ந்திருந்தாலும், தலைமுடி உதிர்ந்த இடத்தில் மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சிய நெல்லிக்காய் தூண்டும். மேலும் இளம் வயதிலேயே இளநரை, பித்தநரைக்கும் சிறந்த பலனை நெல்லிக்காய் கொடுக்கும். தமிழ் மருத்துவ முறைகளில் அருமருந்தாக கூறப்பட்ட நெல்லிக்காயை நம் அன்றாட உணவில் சேர்த்து நலமோடு வாழுங்கள் நண்பர்களே. அடுத்த பதிவில் சந்திப்போம்.